அழகுல சிறந்திருப்பீங்க, அறிவிலையும் சிறந்திருப்பீங்க, கம்பீர தோற்றம் இருக்கும், குரல் உயர்த்தி பேசுவீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. தாய் ஒரு ஆளுக்குத்தான், தகப்பன் ஒரு ஆளுக்குத்தான் பயப்படுவீங்க. அப்படி படிக்கக்கூடிய ஒரு தருணத்துடைய சிம்ம ராசிக்காரர்கள் பெண்கள் தான் கவனமா இருக்கும். அது டீனேஜ் பெண்கள் ரொம்பவே கவனமா இருக்கும். உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். ஒரு சில ஜாதகம் காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில மாட்டிண்டு சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளை குட்டிகளை பெற்றுட்டு உங்க வாழ்க்கையவே குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு சிம்மராசிக்கார பெண்களுக்கு நிறையவே இருக்கு. 2026க்கு முன்ன வரைக்கும் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்துல சனி பகவான் வந்துட்டாரு. கேது பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. பல இடையூறல், பல இன்னல், பல அவமானம், அவப்பேறு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பல பேர் பிரிஞ்சு போயிருவீங்க. அப்படியாம்பட்ட பிரிஞ்சு போகக்கூடிய தருணத்துல உடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12வது வீட்டுல கடக ராசியில குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தாங்க. எதிரிகள் கூண்டோட ஒழிக்கப்படுவார்கள். உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டவர்களுக்கும் துன்பங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. சிம்ம ராசிக்கார உள்ள ஆண்கள் பல விரையும் ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு சொல்லி புது புது கார் வாங்குவீங்க, புது புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதுக்கு டியூ கட்ட முடியாம அதை சீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன டிப்ரெஷன் இருக்கும், அந்த டிப்ரெஷன்ல தான் நீங்க இருக்கு. ஆனா இந்த வருடம் 2026க்கு மேல தொழில் தொடங்குறவங்களுக்கு குரு பகவான் நல்ல பலனே கொடுக்க போறாரு. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி, நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் லக் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. ஒரு வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான், குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருகக் கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை, எம்பெருமான் முருகக் கடவுளை, 6 பட முருகன் கோயில் இருக்கு, 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இப்ப இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க. ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்ல, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும். அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம், கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உங்க ஆசைகள், தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க. எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.
சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். நெருப்பா இருப்பீங்க, உடல் உஷ்ணம் அதிகமா இருப்பீங்க. குழந்தையில இருந்து டீனேஜ் ஆரம்பிச்ச உடனே கோபத்துக்கு தான் முன் உதாரணமா இருப்பீங்க. படிச்ச ஜாதகம், பல டாக்டரேட் படிக்கக்கூடிய ஜாதகம், இன்னும் சொல்ல போனா ஞானங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஜாதகம், ஆன்மீக தன்மையில் இருக்கக்கூடிய பல சரஸ்கராமம், திருவாசகம், தேவாரம் இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகள் உடைய ஒரு ராசிக்காரங்க. அழகுல சிறந்திருப்பீங்க, அறிவிலையும் சிறந்திருப்பீங்க, கம்பீர தோற்றம் இருக்கும், குரல் உயர்த்தி பேசுவீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. தாய் ஒரு ஆளுக்குத்தான், தகப்பன் ஒரு ஆளுக்குத்தான் பயப்படுவீங்க. அப்படி படிக்கக்கூடிய ஒரு தருணத்துல உடைய சிம்ம ராசிக்காரர்கள் பெண்கள் தான் கவனமா இருக்கணும். அது டீனேஜ் பெண்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்க அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும். ஒரு சில ஜாதகம் காதல்னு சொல்லக்கூடிய பிரச்சனையில மாட்டிண்டு சீக்கிரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு புள்ள குட்டிகளை பெற்றுட்டு உங்க வாழ்க்கையவே குடும்பத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு சிம்மராசிக்கார பெண்களுக்கு நிறையவே இருக்கு. அதே போல சிம்மராசிக்கார பெண்கள் நல்ல ட்ரீம்ல இருப்பாங்க. தன்னுடைய கணவன் நல்ல கன்சர்ன்ல ஒர்க் பண்ணணும், இல்லை ஒரு சொந்த தொழில் பண்ணணும், நம்மளை ராணி போல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல கூட சிம்மராசி பெண்களுடைய ட்ரீமு கணவன் இப்படி அமையணும் அமைப்பு இருக்கு. ஆனா அதற்கு எதிர்மாறாதான் ஒரு சில ஜாதகங்கள் அமையும். ஏண்டா இவரை கெட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்துல மாட்டிக்குவீங்க. இது போக 2026க்கு முன்ன வரைக்கும் சனீஸ்வர பகவான் அஷ்டமத்துல சனி பகவான் வந்துட்டாரு. கேது பகவான் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. பல இடையூறல், பல இன்னல், பல அவமானம், அவப்பேறு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பல பேர் பிரிஞ்சு போயிருவீங்க. அப்படியாம்பட்ட பிரிஞ்சு போகக்கூடிய தருணத்துல உடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 12வது வீட்டுல கடக ராசியில குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு யோகம் தாங்க. எதிரிகள் கூண்டோட ஒழிக்கப்படுவார்கள். உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போராமப்பட்டவர்களுக்கும் துன்பங்கள் வரக்கூடிய தருணமும் உண்டு. சிம்ம ராசிக்கார உள்ள ஆண்கள் பல விரயம், ஆடம்பர வாழ்க்கை வாழணும்னு சொல்லி புது புது கார் வாங்குவீங்க, புது புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதுக்கு டியூ கட்ட முடியாம அதை சீஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன டிப்ரெஷன் இருக்கும், அந்த டிப்ரெஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. ஆனா இந்த வருடம் 2026க்கு மேல தொழில் தொடங்குறவங்களுக்கு குரு பகவான் நல்ல பலனே கொடுக்க போறாரு. 50% சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகத்தை தான் கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரர்களுக்கும் குரு மகாதசை நடக்கும். ஒரு 50 வயசுக்கு மேல நினைக்கிறேன். அந்த 50 வயசுக்கு மேல இருக்க வேண்டியவங்க தான் அரசியல் பிரவேசம், ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு குடும்பத்தையே கட்டுக்கோப்பா தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு. ஏன் வீட்டு சாவியே பீரோ சாவியே உங்ககிட்ட தான் வரப்போகுது. அந்த மாதிரியான ஒரு தருணம் 100க்கு 100 நடக்க போகுது. கணவன் மனைவி பிரிவு ஏற்படும். ஏன்னா உங்க ராசியில இருந்து 7வது வீட்டுல தான் ராகு பகவான் இருக்காரு, உங்க ராசியில கேது பகவான் இருக்காரு. சிம்ம ராசிக்கார ஆண்களுக்கு பெண்களுக்கும் ஞானத்தை கொடுத்திருந்தாலும் கணவன் மனைவியோட இணக்கத்தை கொடுக்க மாட்டாரு. அது போகட்டும், எப்படியோ இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு குரு பகவானுடைய தன்மையில உங்க வாழ்க்கை ஜெயிக்க போகுது. 100க்கு 90% சிம்ம ராசிக்காரங்கள்ல ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு சொத்து பிரச்சனை வரும். அது நீங்க தங்கி இருக்கிற சொத்தா இருந்தாலும் சரி, இல்ல யாராவது உங்களுக்கு வாங்கி கொடுத்த பொது சொத்து கூட உங்களுக்கு பிரச்சனைகள்ல வரும். இதுதான் விதி. அந்த சொத்துல இருந்து நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. உண்மையாலுமே நல்லா இருக்குங்க உங்க ஜாதகம். சிம்ம ராசிக்கார பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வருடம் சித்திர வருஷ பிறப்புக்கு மேல இந்த குரு பெயர்ச்சி புகழ்ச்சியை தான் தரப்போகுது. போதுண்டா சாமி, இத்தனை வருஷம் நம்ம பட்ட கஷ்டம், இவ்வளவு நாளா பட்ட துன்பம் போதுண்டா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை தேடி ஓடி சாமியை கும்பிடக்கூடிய தருணமும் உண்டு. சிம்ம ராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுடைய மூத்த மகனும் ஆவாது, மருமகளும் ஆவாது. கடைசியா இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இவங்க தான் உங்க கூட துணையா இருப்பாங்க. கவனமா இருந்துக்குங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு 40 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய் வரும், உள் உறுப்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஏன்? உங்களை அழிக்கணும், உங்களை படுக்க வைக்கணும்
அப்படின்னு ஒரு தீய சக்தி ஒண்ணு செயல்படும். அது யாரா வேணா இருக்கலாம். அந்த தீய சக்தியிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு எம்பெருமான் குரு பகவான் முருக கடவுளை வேண்டுங்க. திருப்போரூர் போங்க, எம்பெருமான வழிபாடுங்க, பண்ணுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை உங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா, கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.